ஸ்கூல் லீவ் விட்டாலும் லீவ் விட்டாங்க. இந்த பெரிய பசங்களையும் நம்மளால வீட்டில் வச்சுட்டு அடக்க முடியல. இந்த சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு எப்படி தான் அடக்குறாங்கன்னு எனக்குமே தெரியல. சின்ன உசுர் வந்து மாங்காய் மரத்தடியில் மாம்பழம் பழுத்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்ததே எனக்கு அந்த மாம்பழத்தை பார்க்கும்போது அதை கட் பண்ணவே மனசு வரல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுமேன்னு சொல்லிட்டு உடனே நானும் அதை கட் பண்ணி சரி ஆளுக்கு 2 பீஸாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தா தேன் மாதிரி பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாழைத்தார் வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதை வந்துட்டு மண்டிக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். நேற்றும் ஒரு வேலையாக வெளியில் போயிட்டோமா, ஸோ அதனால் வந்துட்டு அந்த தார் வெட்டிட்டு போய் வைக்க முடியல. இன்றைக்கி பெரிய உசுர் வந்து அதிலெல்லாம் பழம் பழுத்துருச்சுமா, எல்லாம் குருவிலாம் கொத்தி வச்சு கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெட்டி தூக்கிட்டு வந்தான். ஒரு கட்டத்தில் அந்த பைய பிள்ளையால் தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு வாமா வாமான்னு சொன்னான்னா சரின்னு உடனே போயிட்டு தூக்கிட்டு வந்து வச்சிட்டோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, அடித்த வெயிலுக்கு இன்றைக்கி சாயந்தரம் மணி ஒரு 4 மணி போல் இன்றைக்கி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மண் வாசனை, செம்ம வாசனை. ஆனால் அந்த மழை பெய்யும்போது மண் சாப்பிட்ணுன்னு யாருக்கெல்லாம் தோணுதுன்னு சொல்லுங்கள். அந்தளவுக்கு வந்து மண் வாசனை சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மண் வாசனை சூப்பராக இருந்துச்சு, மழை கம்மியாக தான் பெஞ்சுது. வாசல் நனையுதோ இல்லையோ, ஏதோ ஓரளவுக்கு தான் மழை பெஞ்சுது. இந்த மழை பத்தாத மழை தான். ஏதோ ஹீட்டை தூக்கி விட்ட கணக்காக ஏதோ ஒரு 5, 6 தூரி இருக்குது. ஒரு 2 நாளையில் கொஞ்சம் மழை அதிகமாக வந்தால் பரவாயில்ல, என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே மழை பெஞ்சாவே எப்போவுமே வந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து பழக்கி விட்டாச்சா 2 பைய பிள்ளைங்களுக்கும். உடனே பெரிய உசுரு கேட்க ஆரம்பிச்சிட்டான், அந்த மலையிறதுக்கு ஏதாச்சும் சூடாக செஞ்சு கொடு அப்படின்னு. சூடாக நான் என்னத்தை செய்கிறது, அதான் கடல மாவு வச்சுட்டு 2 பைய பிள்ளைங்களும் கடல மாவும் வெங்காயம் 4 கிலோ வாங்கி கொட்டிட்டா போதும். ஆளுக்கு 2 வெங்காயத்தை இவன் சாப்பிடும்போதும் அவன் சாப்பிடும்போதும் ஆளுக்கு 2 வெங்காயத்தை கட் பண்ணி கடல மாவு அரிசி மாவு போட்டு வெங்காய பக்கோடா போட்டு சாப்பிட்றானுங்க. இதில் நான் என்னத்தை ஏறதுக்கு வந்து நான் இவனுங்களுக்கு என்ன பலகாரம் செஞ்சு கொடுக்குறதுன்னு எனக்கே தெரியல. சரிடா என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என் சின்ன உசுரு சொன்னான், இந்த பிரியாணிக்கு போடுற பன்னு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேல்லம்மா, அதை வந்துட்டு ஏதாச்சும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அந்த சோயா பன்னாடா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாண்ணா. சரி அதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா உடனே பெரிய உசுர் ஒரு சவுண்டு விட்றாம்மா, அதெல்லாம் வேணாம் நீ வேறு ஏதாச்சும் செஞ்சு கொடு அப்படின்னு. உடனே சின்ன சொன்னால் இல்லைம்மா நீ அதே செஞ்சு கொடுமா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த சோயா பன்னவே வந்துட்டு சூப்பராக ஒரு வறுவல் வறுத்து வச்சுருந்தேன். உடனே சின்ன உசுர் வந்து அம்மா எனக்கு தோசை ஊற்றி கொடு, நான் வந்து அதை அப்படியே கறி பீஸ் மாதிரி வச்சு நான் தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னான்னா உடனே அவனுக்கு வச்சு கொடுத்தேன். இவன் சாப்பிட்டதும் உடனே இந்த பெரிய உசுருக்கு ஆசை வந்துருச்சு போல். உடனே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவனும் வந்து எனக்கும் வந்துட்டு தோசை ஊற்றி கொடு, நானும் வந்துட்டு அந்த பன்னை வச்சு சாப்பிட்றேன், அதே மாதிரி சாப்பாடு கீரை வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவனுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் சொன்னேன், யாரையோ ஒருத்தர் சொன்னாங்க வேணான்னு, ஆனால் இப்போ வந்து உட்காந்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் எனக்கு வந்து முட்டை கிரேவி செஞ்சு கொடுன்னாரு. அதுக்கப்புறம் சைடில் முட்டை கிரேவியும் ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரியான மினி விலாக்ஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.